செலற்றை அவை அஞ்சாமை ஏழு வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். பொருள் சொற்களின் நுட்பத்தை அறிந்த தூய்மையானாரியர்கள் அவையின் வகையறிந்து பேசும்போது ஒருபோதும் அஞ்சி வாய் தடுமாற மாட்டார்கள். இக்கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். பொருள் தாம் கற்றவற்றை அறிஞர்கள் நிறைந்த சபையில் அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவரே. கற்றவர்களுள் எல்லாம் சிறந்த கற்றவர் என்று மதிக்கப்படுவார். பகையகத்து சாவார் எளியர் அறியல் அவையகத்து அஞ்சா தமிழ். பொருள் போர்க்களத்தில் பகையவரித்து நின்று சாவதற்கு துணிந்தவர்கள் பலருள்ளனால் அறிஞர்கள் நிறைந்த சபையில் அஞ்சாமல் பேச வல்லவர்கள் மிகச் சிலரே. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்கார் முன் மிக்க கொளல். பொருள் அறிஞர்கள் முன் தாம் கற்றவற்றை அவர்கள் ஏற்குமாறு சொல்ல வேண்டும். அதே சமயம் தம்மை விட அதிகம் கற்றவர்களிடம் இருந்து புதிய கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஆற்றின் அளவறிந்து கற்ற அவை எந்த மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. சபையில் அஞ்சாமல் பதில் சொல்வதற்காகவே ஒருவன் இலக்கண வளம்புடையோதனை முறையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். வாளொடு என் வந்தர்னர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சு பவர்க்கு. ஒரு போருக்கு அஞ்சும் கோழைக்கு கையில் இருக்கும் வாழால் என்ன பயன். அதுபோல அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேசாஞ்சுபவன் கற்ற நூல்களால் என்ன பயன். பகையகத்து பேடிகை ஒழ்வாள் அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல். பொருள் அவையில் பேச அஞ்சுபவன் கற்ற நூலானது போர்க்களத்திற்கு சென்ற ஒரு பேடியின் கையில் இருக்கும் கூர்மையான வாளை போன்றது, பயன்படாது. கற்று பல்லவரி கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதா. பொருள் நல்ல அறிஞர்கள் இருக்கும் சபையில் கருத்துக்களை தெளிவாக சொல்ல தெரியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் உலகிற்கு அவர்களால் எந்த பயன் நில்லவு. தெரிகொள்ளாலும் கடை என்ப கற்றறிந்தும் நல்லவை அன்று பவள். பொருள் கற்றறிந்தும் கூட நல்லோர் இருக்கும் சபையில் பேச அன்புபவர்களை கல்லாதவர்களை விடவும் கடைக்கும் கவர்ப்பவர் என்று உலகம் சொல்லும். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பரவை எஞ்சி கற்ற செலச் சொல்லாத்தான். பொருள் கவைக்கு அஞ்சித்தாம் கற்றவற்றை தெளிவாகச் சொல்ல முடியாதவர்கள் குயினோடு இருந்தாலும் இறந்தவர்களுக்கு சமமானவர்களே ஆவர்.
பேசவற்றை அவை அஞ்சாவை யார் வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் பொருள் சொற்களின் நுட்பத்தை அறிந்த தூய்மையான அறிஞர்கள் அவையின் வகையறிந்து பேசும்போது ஒருபோதும் அஞ்சிவாய் தடுமாற மாட்டார்கள். கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். பொருள் தாம் கற்றவற்றை அறிஞர்கள் நிறைந்த சபையில் அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவரே கற்றவர்களை எல்லாம் சிறந்த கற்றவர் என்று மதிக்க கொள்ளலால். வகையகத்து சாவாரலியர் அறிய அவையகத்து அஞ்சாத்தவர் இருவகையகத்து சாவாரலியர் அறிய அவையகத்து அஞ்சாத்தவர் பொருள் போர்க்களத்தில் பகைவரை எதிர்த்து நின்று சாவதற்கு துணிந்தவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் அறிஞர்கள் நிறைந்த சபையில் அஞ்சாமல் பேச வல்லவர்கள் மிகச் சிலரே. வேறு கற்றார் முன் கற்க செலச் சொல்லித்தாம் கற்ற மிக்கார் முன் மிக்க குரல் ஒரு அறிஞர்கள் முன் தாம் கற்றவர்கள் அருளை ஏற்குமாறு சொல்ல வேண்டும். அதே சமயம் தம்மை விட அதிகம் கற்றவர்களிடம் இருந்து புதிய கருத்துக்களை கேட்டு கொள்ள வேண்டும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவர் மாற்றம் கொடுத்த பொருட்டு பொருள் சபையில் அஞ்சாமல் பதில் சொல்வதற்காகவே ஒருவன் இலக்கண வரம்புடைய நூல்களை முறையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். வாரோடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சு அவர்க்கு பொருள் போரு கஞ்சும் கோழைக்கு தெரியல் இருக்கும் மாறால என்ன பயன். அதுபோல அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேச அஞ்சுபவன் கற்ற நூல்களால் என்ன பயன். பிணப்பகையகர்ந்து பேடிகை உள்வாழவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பொருளவையில் பேச அஞ்சுபவன் கற்ற நூலானது போர்க்களத்திற்கு சென்ற ஒரு பேடியின் கையில் இருக்கும் கூர்மையான வாளை போன்றது பயன்படாது. வல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பொருள் நல்ல அறிஞர்கள் இருக்கும் சபையில் கருத்துக்களை தெளிவாக சொல்ல தெரியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் உலகிற்கு அவர்களால் எந்த பயனும் இல்லை. தீ கல்லாதவரின் கடை என்பார் கற்றறிந்தும் நல்லவையின் படிஞ்சுபவர். பொருள் கற்றறிந்தும் கூட நல்லோர் இருக்கும் சபையில் பேச அஞ்சுபவர்களை கல்லாதவர்களை விடவும் கடைப்பட்டவம் என்று உலகம் சொல்லும். திருவுளரனினும் எல்லாரோடு ஒப்பரவையன்றி கற்ற செலச் சொல்லாதாவர். அவைக்கு அஞ்சித்தாம் கற்றவற்றை தெளிவாகச் சொல்ல முடியாதவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்கள்